ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் டைம் சேவிங்காக எப்படி நம்ம வேலையை செய்கிறதுன்றத ஒரு சின்ன சின்ன சிம்பிள் ஹேக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நம்ம இடிக்கிற கல் வச்சுருப்போம். இதை வச்சு நம்ம ஒரு ஹேக் செய்ய போகிறோம். இப்போ நம்ம சீவுறதுக்கு எல்லார் வீட்லேயும் சீவல் இருக்கும் இல்லைங்களா? இந்த சீவல் சரியாக சீவலை ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இதை நம்ம தூக்கி போடவே தேவையில்லை. இந்த இடிக்கல் இருக்குது இல்லைங்களா? இந்த இடிக்கல்ல நம்ம அந்த சீவல் மேலே வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் அதில் சீவனாலும் ரொம்ப நைஸாக துருவி வந்துடும் நமக்கு. நம்ம எல்லாருமே கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி அந்த வேலையை ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றது தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். வீக்கெண்டில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிறைய ப்ரீப்ளான்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டெய்லி மார்னிங் சமைக்கிறப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் டிலே ஆனாலும் அந்த டேவே நமக்கு எல்லாமே டிலே ஆகும். நம்ம இந்த கடலை பட்டாணி இதெல்லாம் ஊற வைக்கும்போது அதை நம்ம ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் கொஞ்ச நாளில். அது தவிர்க்கிறது நம்ம அந்த ஊற வச்ச உடனே அதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு நம்ம ஹோட்டலில் கொடுக்குற பாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம தூக்கி போட தேவையில்லை. அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் அழகாக வச்சுக்கலாம். இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹெல்த்தியான மீல் ரெடி பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தோணும். ஃப்ரிட்ஜை திறந்தாலுமே இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீப்ளான்டாக எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம டக்குன்னு ஹெல்த்தியாக எது வேணாலும் செஞ்சு தரலாம். நம்ம கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னு பார்த்தா அது இந்த கத்தின்னு சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கத்தி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம கட் பண்ணி மழுங்கி போயிடும். இது நமக்கு கட் பண்ணவும் முடியாது. இப்போ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் வீட்லேயே அப்படின்றதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஹேக் சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கப் கண்டிப்பாக இருக்கும் பீங்கானில். அந்த கப்போட அடி சைடு இருக்குது இல்லைங்களா? அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த கத்தியோட அந்த பின்புறம் இருக்குது இல்லைங்களா? அதை நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா ஷார்ப்பாகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நைஸாக சூப்பராக கட் ஆகுதுன்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம கத்தியெல்லாம் தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு சிம்பிளாக நம்ம யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஒரு டைம் சேவிங் ஹேக் தாங்க நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி வடிக்கிற தட்டு இல்லை வடி சல்லடை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் புதினா இருக்குது இல்லைங்களா? அந்த புதினாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த புதினா தழை தனியாக காம்பு தனியாக வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைம் சேவிங் இருக்கும். நம்ம ஒன்றா உட்காந்து அதை பிச்சு சமைக்கும் போது நம்ம அந்த கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. இதை முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு பாருங்கள். இந்த காம்பில் ஒரு இலை கூட இல்லை. இப்போ நமக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வாங்குற பாக்ஸ்லாம் கொடுக்கும்ல, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். அடியில் ஒரு டிஷ்யூ வச்சு அதுக்கு மேலே நம்ம புதினாவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில். புதினாவை யூஸ் பண்ணும்போது தான் வாஷ் பண்ணணும், முன்னாடியே பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம ஸ்நாக்ஸ் பேக்கெட்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுருவோம். இதனால் நமக்கு அது காற்று போய் கெட்டு போய்டும் சீக்கிரமாக. இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஒரு ஹேக் பார்க்கலாங்க. இப்போ இந்த கவரை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இதை திருப்பி அதை ஒரு 4 மடிப்பாக நம்ம மடிச்சிக்கலாங்க. நீங்கள் ட்ராவலுக்கு எங்கே வேணாலுமே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ மடிச்சுட்டு இந்த 2 சைட் கார்னரில் இருக்குது இல்லைங்களா? அந்த 2 சைட் கார்னரில் இருக்கிறது நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏர் டைட்டாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கைண்டு வரவும் வராது. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இது கீழே கொட்டவும் கொட்டாது. இப்போ பாருங்கள், நான் தலைகீழே கொட்டி காட்டுறேன். இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். வாழைப்பழத்தை ஈஸியாக உடனே பழுக்காமல் எப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ணலான்ற ஹேக் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சுன்னா அந்த கவரை எடுத்துக்கோங்க. இந்த கவரை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழ காம்பு இருக்குது இல்லைங்களா? அந்த காம்பு ஃபுல்லாக அந்த கவரை அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். அந்த காம்பு வெளியில் தெரியாத மாதிரி. இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டிங்கன்னா வாழைப்பழம் எல்லாமே உடனே பழுத்துறாது. நம்ம வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடலாம். இப்போ இதுவே இன்னொரு ஹேக் நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி வாழைப்பழத்தை நம்ம அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குது, அந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு, டிஷ்யூ பேப்பர் ரொம்ப ஊறிடக்கூடாது, லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு அந்த வாழைப்பழ காம்பில் அந்த டிஷ்யூவை இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா அதை மூடி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணாலுமே நமக்கு வாழைப்பழம் உடனே பழுத்துறாது. அதை நம்ம நிறையா வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம மொத்தமாக பல்காக வாழைப்பழம் வாங்குறோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்பவும் போல் இல்லாமல் எப்படி லெமனை ஈஸியாக ஸ்க்வீஸ் பண்ணலான்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேக்கை பார்க்கலாங்க. இப்போ இந்த லெமனில் இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி. இப்போ இதில் ஒரு சிசரோ இல்லை ஒரு டூத் பிக்கோ
ஏதோ ஒன்று வச்சு நல்லா உள்ள வரைக்கும் அதை அப்படியே குத்தி விட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு அதை அப்படியே புழிஞ்சிங்க அப்படின்னா ஜூஸ் நிறைய வரும். அண்ட் இதில் இருக்க சீடும் நமக்கு வரவே வராது, வெறும் ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு நிறைய ஜூஸும் கிடைக்கும். கண்டிப்பாக லெமனை ஃப்ரிட்ஜ்லேருந்து உடனே எடுத்து பண்ணிங்கன்னா வராது. நம்ம கிச்சன் பாத்ரூம் ரொம்ப வாசனையாக இருக்கிறதுக்கு, ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஒரு சிம்பிள் ஹேக் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் உங்களுக்கு எந்த கிண்ணம் வேணுமோ அதில் ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கல்லுப்பு நல்லா சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கல்லுப்பு நிறையா சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் இல்லைனா உங்ககிட்ட எந்த லிக்விட் இருக்கோ அந்த லிக்விடை எடுத்து இப்போ இந்த லெமன் கூட நல்லா ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்மெல் வர மாதிரி இருக்கோ, கிச்சன் சிங்க் கிட்ட இல்லை பாத்ரூமில் அந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்மெல் வர மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ்க்கு இந்த ஸ்மெல் அப்படியே ரிட்டைன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பேட் ஸ்மெல் வரவே வராது. இப்போ கிச்சனில் அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது இந்த மாதிரி தான். அதுவும் இந்த சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப டைம் எடுக்கும், நம்மளால் உரிக்கவே முடியாது. இதனால் நம்ம வேலையே கெட்டு போயிடும். நம்ம காலையில் அவசரமாக டென்ஷனில் செய்யும்போது இதனால் நமக்கு ரொம்ப டிலே ஆகும். இது எப்படி நம்ம சிம்பிளாக ஈஸியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தில் 2 சைடும் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் அப்படியே ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் எரிச்சல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் கழிச்சு அதை உரிச்சு காட்டுறேன் எப்படி அப்படியே நைஸாக எல்லாமே உறிஞ்சி வருதுன்ட்டு. இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே சமயத்தில் நமக்கு கண் எரிச்சலும் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப், கிச்சனில் நம்ம அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும்போது தெரியாமல் எண்ணெய் சிந்திரும் இல்லை கொட்டிடும். அந்த டைமில் அதை நம்ம தொடச்சோம் அப்படின்னா எல்லா இடமும் பிசுப்பாயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை அந்த எண்ணெய் கொட்டின எடுத்து மேலே போட்டு அதை அப்படியே ஒரு செகண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே தடவி எடுத்து பாருங்கள், அப்படியே அந்த ஆயில் தனியாக வந்துடும். அந்த ஆயில் இருந்த இடமே தெரியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த ஹேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மாவெல்லாம் கையில் ஒட்டிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் பிசைகிறதுக்கு. பாருங்கள் கையில் எவ்வளோ மாவு ஒட்டுதுன்னு. இதை தவிர்த்து ஈஸியாக எப்படி மாவு நம்ம கையில் ஒட்டாமல் பிசையலான்ற ஹேக் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு பவுலில் மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதையும் கைப்படாமல் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கட்டுற மாதிரி இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாவு பிசைஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பண்ணுறதால மாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தி ரொம்ப நேரம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்க ஹேரை நம்ம வீட்டிலே 20 மினிட்ஸில் சலூன் ஸ்டைலில் ஷைனிங்காக மாற்றலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 6 ஸ்பூன் கோகனட் மில்க் எடுத்துக்கலாங்க. அந்த மில்க்கு கூட நம்ம ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற ஆலிவேரா ஜெல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி கலர் இருக்கக்கூடாது. என்கிட்ட கலர் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை ஆட் பண்ணிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து நல்லா அதை பீட் பண்ணிகிட்டே இருங்க. அதை பீட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணால் சூப்பர் சில்கியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போதும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.